Hey guys, welcome back to the machine learning series in Tamil. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான வீடியோவில் நம்ம சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம வந்து ரெகுலேஷன், கிளாசிஃபிகேஷன், டெசிஷன் ட்ரீஸ், ரேண்டம் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் ரெகுலரைசேஷன் பற்றிலாம் பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸ் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இன் மிஷின் லேர்னிங். அண்ட் பிஃபோர் வி கெட் இன் டு த வீடியோ, ஸோ நீங்கள் இந்த நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க தட் நம்ம சேனலில் வந்து மிஷின் லேர்னிங் சீரீஸ் இருக்குது. மிஷின் லேர்னிங் வீடியோஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் தமிழில் வரும். அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கோரிதம் சீரீஸ் இருக்குது. இஃப் யூ ஆர் அ பிகினர் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கோரிதம்ஸ் தென் யூ கேன் கோ செக் அவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கோரிதம் சீரீஸ். அண்ட் நம்ம சேனல்லேயே வந்து கிராஃப்ஸ் அண்ட் டைனமிக் ப்ரோக்ராமிங், அப்புறம் அரேஸ், ஸ்ட்ரிங்ஸ் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது, போய் பார்க்கலாம், ரைட்? And let's get into the video. So support vector machines. So support vector machines தான் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ support vector machines பேர் கேட்கும் போதே ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல, ரைட்? ஸோ support vector machines தான் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸ், ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கிளாஸிஃபிகேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கிளாஸிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் கிளாஸிஃபையிங் டூ ஆர் மோர் திங்ஸ், ரைட்? ஸோ இப்போ வந்து டூ டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் இருக்குது. டாக் இமேஜ், கேட் இமேஜ்னு இருக்குது. ஸோ அது டாகா கேட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியுது, பார்த்தாலே தெரியுது. ஸோ தட் இஸ் கிளாஸிஃபிகேஷன். ஸோ அது கிளாஸிஃபிகேஷன், ரைட்? ஸோ இந்த ஒரு டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் வந்து இந்த டயக்ராமில் ரெட் அண்ட் ப்ளூ கலர் பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் பிலாங்ஸ் டு செப்பரேட் கிளாஸஸ், ரைட்? ஸோ ரெட் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. ரெட் கலர் பால்ஸ், ப்ளூ கலர் பால்ஸ் இருக்குது. ஸோ ரெட் கலர் இஸ் அ டிஃப்ரெண்ட் கிளாஸ் அண்ட் ப்ளூ கலர் இஸ் அ டிஃப்ரெண்ட் கிளாஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து த்ரூ ஆர் தி வீடியோ பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ இதே சேம் எக்ஸாம்பிளாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ திஸ் ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் பால்ஸ் ஆர் நத்திங் பட் டேட்டா பாயிண்ட்ஸ். நான் வந்து பால்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இட்ஸ் கிளியர், இட்ஸ் விசிபிள், ரைட்? ஸோ இந்த ரெட் கலர், ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ், இந்த பால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் நத்திங் பட் பாயிண்ட்ஸ் இந்த கிராஃப், ரைட்? ஸோ நம்ம இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஒன் டைமென்ஷனல் டயக்ராம். ஸோ அதனால் ஒரே லைனில் ரெண்டு டைப் ஆஃப் கிளாஸஸும் இருக்குது. ஸோ சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸில் என்ன பண்ணுவோன்னா, ஸோ டு கிளாஸிஃபை தீஸ் டூ திங்ஸ், ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ் அண்ட் ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ், நம்ம வந்து இங்கே ஒரு லைன் வரையலாம், ரைட்? பேசிக்கலி வி கேன் ஹாவ் அ லைன் இங்கே, ரைட்? ஸோ இங்கே லைன் வரையலாம். ஸோ இந்த லைனை நம்ம எங்கே வரையணும் அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பேசிக்கலி we are classifying two things and we are drawing the most efficient line between the two classes. ஸோ ப்ளூ கலர் ஒரு கிளாஸு, ரெட் கலர் ஒரு செப்பரேட் கிளாஸு. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு லைன் வரைகிறோம், ரைட்? அண்ட் இங்கே ஒரு டெர்மினாலஜி வரும். ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ். ஸோ இங்கே திஸ் இஸ் கால்ட் அ த்ரெஷோல்டுன்னு வச்சுக்கலாம், ரைட்? இந்த பாயிண்ட் வந்து த்ரெஷோல்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் த த்ரெஷோல்டு. Basically, you have to find the threshold. அதுதான் உங்களோட டாஸ்க். You have to find the threshold. Alright? And you have to find the threshold. And இந்த thresholdக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும், அதாவது த்ரெஷோல்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்குது தெரியுமா? திஸ் இஸ் கால்ட் அ மார்ஜின், ரைட்? ஸோ திஸ் இஸ் கால்ட் அ மார்ஜின். ஸோ இந்த மார்ஜின், த்ரெஷோல்டு இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ், பிகாஸ் இது பின்னாடி தேவைப்படும், ரைட்? திஸ் இஸ் கால்ட் அ மார்ஜின். ஸோ த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த த்ரெஷோல்ட் ஆஸ் வெல் அஸ் த நியரஸ்ட் பாயிண்ட் இஸ் கால்ட் அ மார்ஜின். ஸோ திஸ் இஸ் அ மார்ஜின். ஸோ இதை நீங்கள் இப்போதைக்கு இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மூவிங் அஹெட், ஸோ மூவிங் அஹெட். ஸோ இப்போது மேக்ஸிமம் மார்ஜின் கிளாஸிஃபையர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு அண்டர்ஸ்டாண்ட் த சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸ். ஸோ நம்ம இன்னும் சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸ்குள்ளேயே போகல, பட் சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு சில ப்ரீரெக்விசிட்ஸ் தேவை. ஸோ அதை பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இப்போது சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸ்க்குள்ளே போயிடுவோம், ரைட்? ஸோ மேக்ஸிமம் மார்ஜின் கிளாஸிஃபையர். ஸோ நம்ம மார்ஜின்னா என்னன்னு பார்த்தோம். ஜஸ்ட் நவ் நம்ம வந்து மார்ஜின்னா என்னன்னு பார்த்தோம். மார்ஜின்னா என்னன்னு எல்லாருக்கும் புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ மேக்ஸிமம் மார்ஜின் கிளாஸிஃபையர். ஸோ இங்கே பாருங்கள், ரெட் கலர் பாயிண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது, அண்ட் தென் ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ் ரைட் சைடில் இருக்குது, ரைட்? ஸோ இதுக்கு மார்ஜின் எங்கே வரும், அதாவது இதுக்கு த்ரெஷோல்டு எங்கே வரும்? த்ரெஷோல்டு சம்வேர் ஹியர், இங்கே வரும், ரைட்? ஸோ த்ரெஷோல்டு இங்கே வரும்.
ஸோ மேக்ஸிமம் மார்ஜின் கிளாஸிஃபையர்னா திஸ் இஸ் நத்திங் பட் இந்த மார்ஜின் as well as the nearest point. Margin as well as this nearest point. பாருங்க, இந்த ரெட் கலர் பால் ப்ளூ கலர் பாருங்க, ரெட் கலர் பால் அண்ட் ப்ளூ கலர் பால், இதுக்கு நடுவில் மார்ஜின் இருக்கு, ஐ மீன் இதுக்கு நடுவில் த்ரெஷோல்ட் இருக்கு. ஸோ மார்ஜின் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கு பாருங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்ட் மேக்ஸிமம் மார்ஜின் கிளாஸிஃபையர். பிகாஸ் இந்த மேக்ஸிமம் மார்ஜின் கிளாஸிஃபையருக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளம்னா, சப்போஸ் இங்கே வந்து ஒரு ப்ளூ கலர் பால் வருதுன்னு வச்சுக்கலாம், ரைட்? இங்கே ஒரு ப்ளூ கலர் பால் வருதுன்னு வச்சுக்கலாம், இங்கே ஒரு ப்ளூ கலர் பால் வருது. ஸோ இங்கே ப்ளூ கலர் பால் வந்துச்சுன்னா just because it is in the left side of the threshold, the threshold value left side la irukku blue color ball, right? So adnala it will classify it as a red color ball. So adnala misclassification nadakudhu, puriyudhu namburen. So na enna solla varana, நம்ம margin line வந்து it's between the red color and blue color points, but ஒரு புது டேட்டா பாயிண்ட் வருதுன்னு வச்சுக்கலாம், ப்ளூ கலர் டேட்டா பாயிண்ட். ஸோ இந்த ப்ளூ கலர் டேட்டா பாயிண்ட் வந்து மிஸ்குவாலிஃபை ஆகிடுது, மிஸ்கிளாஸிஃபை ஆகிடுது. பிகாஸ் இந்த மார்ஜினுக்கு லெஃப்ட் சைடு வருது, மார்ஜினுக்கு லெஃப்ட் சைடு வரது எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த ரெட் கலர் பால்ஸாக இருக்குது. ஸோ அதனால அவர் கிளாஸிஃபையர் வில் மிஸ்கிளாஸிஃபை த நியூ டேட்டா பாயிண்ட். ஸோ இது வந்து மேக்ஸிமம் மார்ஜின் கிளாஸிஃபையரோட ட்ராபேக், ரைட்? ஸோ இது ஏன் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம மிஷின் லேர்னிங்கில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பயாஸ் அண்ட் வேரியன்ஸ். ஸோ ரெகுலரைசேஷன் வீடியோ பார்க்கலன்னா போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ஸோ ரெகுலரைசேஷன் வந்து ரெகுலரைசேஷன் ஃபர்ஸ்ட் வீடியோவில் இனிஷியலாகவே வந்து ஐ ஹவ் டோல்ட் அபவுட் பயாஸ் அண்ட் வேரியன்ஸ். பயாஸ் அண்ட் வேரியன்ஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் மிஷின் லேர்னிங். ஸோ பயாஸ் வேரியன்ஸ் வந்து ஒரு ட்ரேட் ஆஃப் தான். பயாஸ் இன்க்ரீஸ் ஆனால் வேரியன்ஸ் டிக்ரீஸ் ஆகும், வேரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் பயாஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இட்ஸ் அ ட்ரேட் ஆஃப், ரைட்? ஸோ பேசிக்கலி இப்போ என்ன நடக்குதுன்னா, ஸோ நம்மளோட மேக்ஸிமம் மார்ஜின் கிளாஸிஃபையர் என்ன பிரச்சனைனா, ஸோ we have this threshold here, right? இங்கே ஒரு threshold இருக்கு. ஸோ இங்கே threshold இருக்கானா எக்ஸ்ட்ரீம் இதில் இருக்குது பாருங்க நம்ம threshold. ஸோ அதனால் இங்கே என்ன நடக்குன்னா, நம்மளோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஆஸ் ஹை வேரியன்ஸ். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பிகாஸ் நம்ம ட்ரைனிங் டேட்டா வந்து இது கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. அதாவது லெஃப்ட் சைட் ஃபுல்லாகவே வந்து ரெட் கலர் பால்ஸ் அண்ட் தென் ரைட் சைட் ஃபுல்லாகவே ப்ளூ கலர் பால்ஸ் இருக்குது. பட் தென் ஒரு புது டெஸ்ட் டேட்டா வரும்போது சப்போஸ் இங்கே ஒரு ப்ளூ கலர் பால் வருதுன்னு வச்சுக்கலாம். ப்ளூ கலர் பால் வந்தால் இட் மிஸ்கிளாசிஃபைஸ் திஸ் ப்ளூ கலர் பால் அஸ் ரெட் கலர் பால். ஸோ அதனால் there is a very high variance in maximum margin classifier. Alright. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் திஸ். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நம்ம பால்ஸ் எப்படி இருந்துச்சு, ரைட்? ஸோ ரெட்டு, ரைட்? ஸோ தீஸ் ஆர் ரெட் கலர் பால்ஸ், ரெட் கலர் பாயிண்ட்ஸ் ஐ மீன், அண்ட் ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ். ஸோ ப்ளூ கலர் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட த்ரெஷோல்ட் எங்கே இருந்துச்சு, நம்ம த்ரெஷோல்ட் வந்து இங்கே இருந்துச்சு, ரைட்? வி ஹேவ் திஸ் த்ரெஷோல்ட் சம்வேர் ஹியர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்ஜின் வந்து பெருசாகவே இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஒரு நியூ பால் வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் சே நியூ பால் இஸ் கம்மிங் ஹியர். இங்கே ஒரு நியூ பால் வருது, இட்ஸ் ப்ளூ கலர் பால். அண்ட் ரெட் கலர் பால் இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம். ரெட் கலர் பால் இஸ் கம்மிங் ஹியர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ வந்து இது கரெக்டாகவே கிளாஸிஃபை பண்ணும். ரெட் கலர் பாயிண்ட்டையும் ப்ளூ கலர் பாயிண்ட்டையும் இட் கிளாஸிஃபைஸ் கரெக்ட்லி. ஸோ தெர் இஸ் நோ ப்ராப்ளம் வித் திஸ். ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா the variance is very low. I mean the variance is low, but this has high bias, right? So this is actually a good model நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம மாடல் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா it should work well on training data and testing data. Obviously we can't achieve 100% accuracy, but then ஹை வேரியன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம்னா, நம்மளோட ட்ரைனிங் டேட்டா வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் டெஸ்ட் டேட்டா வந்துச்சுன்னா ரொம்ப எராட்டிக்காக பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம் வித் ஹை வேரியன்ஸ். ஆல்ரைட். ஸோ மூவிங் அஹெட், ஸோ நெக்ஸ்ட் வந்து அலோவிங் மிஸ்கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சப்போஸ் நான் வந்து what if I draw my threshold somewhere here. ஸோ நான் threshold வந்து இங்கே ட்ரா பண்ணுறேன், ரைட்? this one point, this is my threshold. ஸோ நான் இங்கே threshold ட்ரா பண்ணால் the problem is இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா there is a red color point also, red color point and blue color point. ஸோ பேசிக்கலி மிஸ்கிளாசிஃபிகேஷன் நடந்திருக்கு.
right? So we are allowing misclassification. Basically misclassification நம்ம allow பண்றோம். So misclassification allow பண்ணா this is called this margin, this is called as soft margin. Misclassification allow பண்ணா this is called a soft margin, right? This is called a soft margin. This is called a soft margin. So misclassification இல்லைனா that's a simple margin, but misclassification நம்ம allow பண்ணிருக்கோம். So this is called a soft margin. So we can also say this as soft margin classifier, or else we can call it as support vector classifiers. All right, soft margin classifiers or SVC, support vector classifiers நம்ம சொல்லலாம். All right, so this is the main thing, support vector classifiers or soft margin classifiers. So soft margin classifier la நம்ம என்ன பண்றோம்னா we are actually allowing the data to be misclassified. So in the red color data point வந்து பாத்தீங்கன்னா it is classified as blue. In the red color data point this red color is classified as blue. So we are actually allowing the data point to be classified in another class, அப்படி சொல்லிக்கலாம், right? And moving ahead, so இப்போ நம்ம வந்து just support vector classifier பார்த்தோம். Support vector classifier is nothing but a soft margin classifier. So we are allowing the misclassification, right? And I just forgot to tell you one thing. So நீங்க ஒரு question கேட்கலாம் இப்போ, right? இப்போ இந்த allowing misclassificationல நம்ம எப்படி வந்து how we can draw threshold நீங்க கேட்கலாம். So threshold வந்து இங்க வரலாம், otherwise இங்க கூட வரலாம். Like how we can actually allow this misclassification, அதாவது எவ்வளவு misclassification நம்ம allow பண்ணலாம் அப்படி நீங்க கேட்கலாம். சப்போஸ் இங்க ஒரு ரெட் கலர் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்? இங்க ஒரு ரெட் கலர் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். நாம வந்து நம்மளோட மார்ஜினை, நம்மளோட த்ரெஷோல்டை இங்கே ட்ரா பண்ணுவோமா, ரைட்? இங்கே ட்ரா பண்ணுவோமா இல்லை இங்கே ட்ரா பண்ணுவோமா நீங்கள் கேட்கலாம், ரைட்? ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிராஸ் வேலிடேஷன் ரிசல்ட். ஸோ நம்ம கிராஸ் வேலிடேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை டிசைட் பண்ணுவோம். நம்மளோட எக்ஸாக்ட் லைன், ஐ மீன் த எக்ஸாக்ட் த்ரெஷோல்ட் வந்து எங்கே வருங்கிறத வி டிசைட் யூஸிங் கிராஸ் வேலிடேஷன். ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம லைனை வந்து இங்கே ட்ரா பண்ணால் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் only one data point is misclassified. Suppose நான் வந்து ஒரு threshold வந்து இங்கே ட்ரா பண்ணேன்னா, if I draw here, 2 data points வந்து misclassify ஆயிருக்கு. So this gives a lot of error. அதனால நம்ம லைன், நம்மளோட மார்ஜின், நம்மளோட threshold வந்து இங்கே தான் வரணும், ரைட்? ஸோ கிராஸ் வேலிடேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா I will tell you in a simple way. So cross validation is nothing but we'll be using a subset of a subset of data as training points, and we will consider all other data as testing points, right? Testing data set. So நம்ம வந்து சின்ன சப்செட் எடுத்து மிச்ச எல்லா சப்செட்டையும், மிச்ச ரெஸ்ட் ஆஃப் த சப்செட்டை we consider it as a testing data set. ஸோ நம்ம ட்ரெயின் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா செட் மேலே ட்ரெயின் பண்ணிவிட்டு மிச்ச எல்லா டேட்டா செட்டையும் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது we will get at some point we will get an ideal result. ஸோ அந்த பாயிண்ட் தான் we will draw the threshold, right? So moving ahead, what is a support vector? ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் இருக்கும் மைண்டில், சப்போர்ட் வெக்டார்னு சொல்கிறோம், பட் வாட் இஸ் சப்போர்ட் வெக்டார்? So support vector is nothing but இப்போ we are drawing the threshold here, right? We are drawing a threshold here. So support vector is nothing but it is the first extreme point. I mean in the see this data point and this data point, right? அதாவது இந்த ரெட் கலர்ல இருக்கிற இந்த டேட்டா பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம் டேட்டா பாயிண்ட் and this data point, these two data points are called support vectors because இந்த ரெண்டு டேட்டா பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் we are going to draw this threshold, right? So based on the extreme points we are going to draw the threshold. Suppose let's say we have blue color, இங்கே ஒரு blue color data point இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட threshold எங்கே வரும்? Threshold will come somewhere here, it will not come here, right? So there's a difference. So நம்ம data point base பண்ணி we are drawing the margin. So அந்த which data points, whichever the data point that influences the margin, whichever the data point that influences the threshold, that data point is called a support vector.
ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் 2 டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ இந்த லாஸ்ட் இந்த ஒரு ரெட் கலர் பாயிண்ட்டும் அண்ட் தென் இந்த ஒரு ப்ளூ கலர் பாயிண்ட்டும் தீஸ் 2 பாயிண்ட்ஸ் ஆர் கால்ட் சப்போர்ட் வெக்டார்ஸ். ஆல்ரைட், ஸோ புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். அண்ட் மூவிங் அஹெட், ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ வந்து 1 dimensional டேட்டாஸ்க்கு பார்த்தோம், ரைட்? 1 dimensional டேட்டானா ஜஸ்ட் ஒரு லைன் வருது, அங்கே வந்து ஐ ஹவ் ஷோட் யூ த டேட்டா பாயிண்ட்ஸ். பட் ஆனால் வாட் இஃப் we had a higher dimensional space? ஸோ 2 dimensional ஸ்பேஸுக்கு பார்க்கலாம் இப்போ. ஸோ டூ dimensional ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் ஆர் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ 2 dimensional ஸ்பேஸில் நான் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் ஜஸ்ட் ட்ரா a line, right? I will just draw a margin. I will just draw a threshold line like this. I mean margin வந்து இப்படி இருக்கும். So this is one margin and this is one margin, right? So நம்ம soft margin வந்து இப்படி இருக்கும். So these இந்த distance தான் வந்து soft margin. Alright, so this distance, so this is the soft margin distance. Alright, so நம்மளோட line வந்து இப்படி இருக்கும். And so before moving ahead, so நம்ம 1 dimensional நம்ம என்ன பார்த்தோம்? 1 dimensional வந்து we drew our threshold somewhere here. threshold வந்து இப்படி வந்துச்சு, ரைட்? ஸோ 1 dimensional பார்த்தீங்கன்னா நம்மளோட threshold வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ பாயிண்ட். மேபி நான் வந்து லைன்னு சொல்லியிருக்கலாம், பட் லைன் இஸ் டெக்னிக்கலி ராங், ரைட்? ஸோ டெக்னிக்கலி லைன்னு நம்ம சொல்லக்கூடாது, பிகாஸ் 1 dimensional வந்து வி கான்ட் ஈவன் there can be only one thing. 1 dimension இருக்குது, பட் 1 dimensional you can't draw a line. ஸோ அதனால the threshold is just a point. பட் ஆனால் 2 dimensional பார்த்தீங்கன்னா you can call this threshold you can call this threshold as a line, because நம்ம லைன் தான் நம்ம லைன் வந்து 2 dimensional ட்ரா பண்ண முடியும். பட் ஆனால் 1 dimensional it's just a point, right? So if I had used the word line in 1 dimensional, I'm extremely sorry. And because line வந்து 1 dimensional வராது, 1 dimensional it's called a point, right? So நம்ம threshold வந்து it's a point. Because நம்ம டெக்னிக்கலாக பேசும்போது you should understand the difference between a point and a line. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். And moving ahead to the 3 dimensional space. ஸோ 3 dimensional ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 3 dimensional ஸ்பேஸில் வந்து ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ட்ரா த டயக்ராம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ் இருக்குது தெரியுமா? திஸ் ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ் லைஸ் இன் த Z, this lies in the x-axis. Alright, this lies in the x-axis, and in the red color points lies in the y-axis. நீங்க imagine பண்ணிக்கோங்க, this lies in the y-axis and this green color points lies in the z-axis. This lies in the z-axis. So நம்மளோட 3-dimensional space data points நம்ம என்ன பண்ணலாம்னா we can draw a plane, right? நம்ம plane எப்படி இருக்கும்னா, plane is nothing but நீங்க வந்து geometry படிச்சீங்கன்னா, coordinate geometry you will be having plane equation. plane வந்து something like this, அதாவது ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், something like this, right? something like this, ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளேனை வந்து we will use this plane to separate the data points. So in the plane, this plane will act as a threshold, right? And the planeக்கு பக்கத்தில் வந்து we have a margin. So it's as simple as that. 1 dimension எப்படியோ அதே மாதிரி தான், but the way we tell those things it differs. 2 dimensional it's called a line, 1 dimension it's called a point, 3 dimension it's called a plane, right? And நீங்க கேட்கலாம், what if there are more than 3 dimensional space? Suppose 4 dimensional space. நான் 4 dimensional space வந்து எனக்கு எப்படி வரையணும்னு தெரியாது. ஸோ 4 dimensional space நம்மளால வரையவும் முடியாது, ரைட்? ஸோ 4 dimensional spaceல நம்ம என்ன சொல்லலாம்னா, we can just call it as a hyperplane. So the thing which separates the data points is called a hyperplane, right? Hyperplane is something இப்படி இருக்கும். So this separates the data points. This separates the data points. So this is called hyperplane. And technically speaking, 1 dimensional space like we call the threshold as a point, right? We call threshold as a point. 2 dimensional space like we call it as a line. 3 dimensional space like we called it as a plane, right? And 4 dimensional வந்து we called it as a hyperplane. So technically speaking, so in the pointer line, these two are actually hyperplanes. Alright, so hyperplane நீங்க இத கூட சொல்லலாம், point is also hyperplane. Alright, so moving ahead, so நம்ம இப்போ we just saw what if data points are in 2 dimensional space, 3 dimensional space எல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து what if our data points are not separable? ஸோ இந்த கண்டிஷன் நம்ம பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து நாட் செப்பரபிளாக இருந்தால் என்ன பண்ணுறது?
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது அண்ட் தென் க்ரீன் கலர் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஒன் டைமென்ஷனல் ஸ்பேஸ். ஆக்சுவலி திஸ் இஸ் அ ஒன் டைமென்ஷனல் ஸ்பேஸ். ஸோ இதில் வந்து யூ கேன் ட்ரா அ த்ரெஷோல்டு. நீங்கள் சப்போஸ் த்ரெஷோல்டு இங்கே வரைஞ்சிங்கன்னா யூ வில் ஹாவ் ரெட் கலர் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஆன் த ரைட் சைட் அண்ட் ரெட் அண்ட் க்ரீன் on the left side, right? So இது வந்து ஒரு ரொம்ப misclassification ஆகும். So this will not give an accurate result. This will give a very bad result. So நம்ம வந்து we can't actually draw a margin, right? So அதனால நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னா, so this is when the support vector mission comes into the act. So support vector missions நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்தது சப்போர்ட் வெக்டர் கிளாஸிஃபையர், சாஃப்ட் மார்ஜின் என்னன்னு பார்த்தோம். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்குறது சப்போர்ட் வெக்டர் மிஷின்ஸ். ஸோ சப்போர்ட் வெக்டர் மிஷின்ஸில் என்ன ஆகும்னா, பேசிக்கலி ஸோ இந்த ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர் பாயிண்ட்ஸ் தான் வந்து நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். பட் ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ஒன் டைமென்ஷனில் இருக்குது. பட் ஆனால் நான் வரைஞ்சிருக்கிற இந்த ஒரு கிராஃப் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ 2-dimensional graph. Basically what I'm doing is I'm projecting the one-dimensional points into a 2-dimensional space, right? ஸோ நான் ப்ரொஜெக்ட் பண்ணனா இட் வில் பி சம்திங் லைக் திஸ். ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணால் இப்படி இருக்கும். ஸோ பேசிக்கலி நீங்கள் வாட் ஐ வுட் சஜஸ்ட் யூ டு டூ இஸ், ரைட், ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ கேன் ஜஸ்ட் டேக் அ பேப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க அண்ட் மார்க் ஃப்ரம் 0, 1, 2, 3, 4 அண்ட் 0, 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்துக்கோங்க. ஆல்ரைட், 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் கொடுத்துருக்கோங்க. அண்ட் யூ ஜஸ்ட் ஹேவ் அ பாயிண்ட் ஹியர், ரைட்? பாயிண்ட்ஸ் இங்கே வரைஞ்சிக்கோங்க. ஒரு 8 பாயிண்ட்ஸ் வரைஞ்சிக்கோங்க. 8 பாயிண்ட்ஸ் வரைஞ்சிட்டு அண்ட் தென் யூ ஜஸ்ட் ட்ரை drawing a 2-dimensional graph அண்ட் இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். 0 ஸ்கொயர் ஆனது 0, நம்ம பாயிண்ட் இங்கே தான் இருக்கும். 1 ஸ்கொயர் ஆனது 1, இட் வில் பி சம்வேர் ஹியர். அண்ட் 2 ஸ்கொயர் ஆனது 2 ஸ்கொயர் வில் பி 4. ஸோ 4னா வந்து நான் y ஆக்சிஸில் வரைகிறேன் பேசிக்லி. ஸோ 4னா இட்ஸ் சம்வேர் ஹியர். அண்ட் தென் 3 ஸ்கொயர் ஆனது இட்ஸ் 9 இஸ் சம்வேர் ஹியர், 16 இஸ் சம்வேர் ஹியர். ஸோ நம்ம கிராஃப் வந்து we have actually projected the one-dimensional points into 2-dimensional space, right? ஸோ நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன் இங்கே. ஆல்ரைட், ஸோ இங்கே பாருங்கள், I have projected my one-dimensional data point into a 2-dimensional space. ஸோ நான் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ண அப்புறம் I can actually draw a line which separates red and green points. ஸோ நான் இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணலாம், ரைட்? It is actually separating red and green points. So I have achieved my classification task basically by projecting my data point into a higher dimensional space. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸ் பண்ணோம். சப்போஸ் இட்ஸ் நாட் நெசசரி நம்ம 2-dimensional ஸ்பேஸுக்கு தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு. நம்ம 2-dimensional 3-dimensional கூட ப்ரொஜெக்ட் பண்ணலாம், 3-dimensional 4-dimensional கூட ப்ரொஜெக்ட் பண்ணலாம். we can project something into an infinite dimension. ஸோ அதுவுமே பாசிபிள் தான். ஆல்ரைட், ஸோ பேசிக்கலி சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸோட ஐடியா என்னன்னா, just because we are not able to draw a margin, we are not able to draw a threshold, we are projecting the lower dimension space, the points in the lower dimension space into a higher dimensional space. So after transforming the points வந்து பாத்தீங்கன்னா, we are able to draw a hyperplane. So அந்த hyperplane மூலமா we are separating the points. So this is the basic idea of support vector missions. So moving ahead, so all right, so now we have just seen that we are projecting the data points into a higher dimensional space. but ஆனால் அது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ நான் கொடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன்னா, ஜஸ்ட் அந்த வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணுங்க and then you point it in y axis ன்னு சொன்னேன். so that is one way to do. but ஆனால் let's see how it does. and அது முக்கியமான விஷயம். ஸோ they call it as a kernel trick. So SVMல எப்பயுமே பார்த்தீங்கன்னா, there is something called kernel trick. So basically what they are doing is they are projecting the lower dimensional data points into higher dimensional data points into a higher dimensional space. They are projecting lower dimensional data points into a higher dimensional space. So this specific thing is called a kernel trick. So நம்ம kernel trick பண்றதுக்கு there are a lot of functions. அதாவது கர்னல் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ there is something called kernel functions. kernel function யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ kernel functionsலேயே பார்த்தீங்கன்னா பாலினாமியல் இருக்குது, அண்ட் தென் ரேடியல் கர்னல் ஃபங்க்ஷன் இருக்குது, அண்ட் தென் காஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி
நிறைய கர்னல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் கூகுள் இட் அவுட் அண்ட் செக். கர்னல் ஃபங்க்ஷன்ஸ்னு போட்டு பாருங்க, கர்னல் ஃபங்க்ஷன்ஸ் இன் SVM. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ கர்னல் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுன்னா, இட் பேசிக்கலி டஸ் திஸ் ஜாப். இட் ப்ரொஜெக்ட்ஸ் த data points from the lower dimensional space to a higher dimensional space. ஸோ நம்ம பாலினாமியல் கர்னல் ஃபங்க்ஷனில் என்ன ஆகும்னா, ஸோ தெர் இஸ் சம் பேராமீட்டர் டின்னு ஒரு பேராமீட்டர் இருக்கு. ஸோ நம்ம டி வேல்யூ ஏற்ற மாதிரி டைமென்ஷன் மாறும். ஸோ டி வந்து 1 இருந்துச்சுன்னா 1 டைமென்ஷனுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும், 2னா 2 டைமென்ஷனுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும், 3னா 3 டைமென்ஷன், அண்ட் 4னா 4 டைமென்ஷன். ஸோ இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். அண்ட் நீங்கள் இப்போ கேட்கலாம், ஸோ எவ்ரி டேட்டா செட் டிஃபர்ஸ், ரைட்? ஸோ ஒரு டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹாவ் 4 டைமென்ஷன், இன்னொரு டேட்டா செட்டில் யூ கேன் ஹாவ் 6 டைமென்ஷன், அதர் டைமென்ஷன் யூ கேன் ஹாவ் 8 டைமென்ஷன், 10 டைமென்ஷன். ஸோ ஈச் டேட்டா செட் டிஃபர்ஸ். ஸோ அதனால நீங்கள் கேட்கலாம், லைக் how you can actually find the ideal dimension space that you should project நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஐடியல் டைமென்ஷன் ஸ்பேஸ் தெரிஞ்சால் தானே you can say that இந்த டைமென்ஷன் ப்ரொஜெக்ட் பண்ணால் I can clearly classify, I can clearly draw a threshold point நீங்கள் சொல்லலாம், ரைட்? So only if you know the correct dimension, நீங்கள் அந்த டைமென்ஷன் யூஸ் பண்ணி யூ கேன் ப்ரொஜெக்ட். ஆல்ரைட். ஸோ அந்த டைமென்ஷன் எப்படி உங்களுக்கு தெரிய வரும்? ஸோ அந்த டைமென்ஷன் கண்டுபிடிக்க யூ அகைன் யூஸ் கிராஸ் வேலிடேஷன். ஸோ கிராஸ் வேலிடேஷன் தான் என்ன நான் சொல்லியிருக்கேன் ஜஸ்ட் இந்த வீடியோவில், ரைட்? ஸோ யூ வில் அகைன் யூஸ் கிராஸ் வேலிடேஷன். ஸோ மூவிங் அஹெட், ரேடியல் கர்னல் ஃபங்க்ஷன். ஸோ ரேடியல் கர்னல் ஃபங்க்ஷனில் என்ன ஆகும்னா, பேசிக்கலி ரேடியல் கர்னல் ஃபங்க்ஷன் வந்து இட் டஸ் த டைமென்ஷன் ஜாப் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெசிஃபை த டைமென்ஷன்ஸ். ஸோ ரேடியல் கர்னல் ஃபங்க்ஷனில் வந்து அதுவே வந்து அது டைமென்ஷன் சூஸ் பண்ணிக்கும். யூ டோன்ட் ஹேவ் டு கிவ் த டைமென்ஷன் ஆஸ் இன் பாலினாமியல் கர்னல் ஃபங்க்ஷன். பாலினாமியல் கர்னல் ஃபங்க்ஷனில் யூ கேவ் த டைமென்ஷன், நம்பர் ஆஃப் டைமென்ஷன் டு ப்ரொஜெக்ட். ஆனால் ரேடியல் கர்னல் ஃபங்க்ஷனில் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸோ ரேடியல் கர்னல் ஃபங்க்ஷனில் என்ன ஆகும்னா, இட் ப்ரொஜெக்ட்ஸ் த டேட்டா பாயிண்ட்ஸ் இன்டு ஹையர் டைமென்ஷனல் ஸ்பேஸ். ஹையர் டைமென்ஷனல் ஸ்பேஸ்னா இட் மீன்ஸ் இன்ஃபினிட். ஸோ இன்ஃபினிட் டைமென்ஷனால we can't visualize the infinite dimensional space. All right. So this is about SVMs. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வந்து we saw the classification task, margin என்னன்னு பார்த்தோம், soft margin பார்த்தோம், and then we moved ahead to support vector machines and projection, 1 dimension, 2 dimension, 3 dimension projection, and then linearly separable இல்லைனா என்ன பண்ணலாம்னு நம்ம பார்த்தோம். and இப்போ ஃபைனலாக வந்து we have seen the kernel functions. Alright, so this is basically a intro about support vector machines. So இந்த வீடியோ பிடிச்சதுன்னு நம்புறேன். and so if you would like to know like how to learn machine learning, so நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்கிட்ட like how you can learn machine learning னு. so I would suggest you to go for books basically, because நான் வந்து books யூஸ் பண்ணி நான் கற்றுக்கிட்டேன். so there is a book named hands-on machine learning with scikit-learn and TensorFlow. so நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே வரும். it's a very famous book. so you can actually buy that book and learn machine learning. so ஏன்னா ரொம்ப பேசிக் ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இருக்குது அந்த புக்கில். so if you're really into machine learning, then you can check that book. and right, all right. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் அண்ட் மிஷின் லேர்னிங் தமிழில் கற்றுப்பாங்க. ஸோ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டைனமிக் ப்ரோக்ராமிங், கிராஃப்ஸ், அரேஸ், ஸ்ட்ரிங்ஸ், நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. அண்ட் மிஷின் லேர்னிங் பிளேலிஸ்ட்டும் இருக்குது. ஸோ ப்ராபப்லி திஸ் இஸ் த 11th வீடியோ I guess. ஸோ ஆல் ரைட், thanks for watching. We'll see you in the next video again. Until then, bye.